தளபதி விஜய் 24x7 அந்த மனுஷன் பிஸியா தான் வந்திருக்காரு. த்ரிஷா தன்னோட அட்டென்ஷன தளபதி பக்கம் திருப்புறதுக்கு, அவங்களும் வந்து இன்ஸ்டாவுல, சோசியல் மீடியா எல்லாத்துலயும் ஆக்டிவா வந்திருக்காங்க. என்னதான் ஆக்டிவா இருந்தாலும், அந்த மனுஷனால இப்ப யாரு கூடயுமே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயா வந்து பேச முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காரு. ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பான பதவியில தமிழ்நாட்டினுடைய தலைவரா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அவரு வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருக்கிறதுனால, யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்ம. இதுல இப்ப சமீபத்தில ரீசென்ட் டேஸ்ல வந்து என்ன ஒண்ணுனா, 4, 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது சுதந்திர தினம் முடிஞ்ச மறுநாளே, தன்னோட பொண்ணு திவ்யாவுக்கும், தன்னோட பையன் சஞ்சய்க்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா பேசியிருக்காரு. பேசும்போது அந்த பேச்சு ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சாம். தளபதி பேசினதும் ஃபார்மலா இருந்திருக்கு. பதிலுக்கு அவங்க பேசினதும் ரொம்ப ஃபார்மலா இருந்திருக்கு. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? உங்க மம்மி எப்படி இருக்காங்க? உங்க மம்மி எப்படி இருக்காங்க?" அப்படின்னு இவரு கேட்டிருக்காரு. இவங்களும் நல்லா இருக்கும் டாடி. குட். நாட் பேட். எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆ அம்மா நல்லா இருக்காங்க. பரவால்ல. நாட் பேட். இப்படிங்கிற இது மாரி தான் இவங்களும் வந்து 2 பேரும் ஃபார்மலா வந்து பேசியிருக்காங்க. உள்ளுக்குள்ள நெறைய பேசணும்னு இவருக்கு ஆசை இருக்கும். பசங்களுக்கும் நெறைய பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனா 2 பேராலயுமே பேச முடியாத ஒரு தர்ம சங்கடமான வந்து சூழ்நிலை. இவ்வளோ சூழ்நிலைய உருவாக்குனது யாருனாலனா, ஒரே ஒரு ஆள்னால. அந்த ஒரு ஆளு இவங்க லைஃப்ல வந்து இல்லாம இருந்தா, இப்போ வரைக்கும் உங்களோட லைஃபு வேற மாரி வந்து இருந்திருக்குங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்ம. நடிகை த்ரிஷா இன்னும் இவரோட லைஃப்ல அதிகமா வந்து வர வர வர, இப்ப மனைவிக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் முறிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்க அதிகமா இவரோட லைஃப்க்குள்ள உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அடுத்து பசங்களுக்கும் அதாவது திவ்யா, சஞ்சய், விஜய் இவங்க 3 பேரும் இந்த அப்பா, பொண்ணுங்கிற பாண்டிங்கே வந்து உடையறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குன்னு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.